ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம ரோஹிணியோட அம்மா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க போல. கிருஷ்ண இவ இப்படியே விட்டுருவா, நம்ம அப்படி விடக்கூடாது, எப்படியோ இவள்கிட்ட தள்ளி விட்டணும்னு நினச்சி பிளான் பண்ணி தள்ளி விட்டாங்க. ஆனால் நீ என்கிட்ட தள்ளி விட்டாலும் எனக்கு பெத்த பிள்ளையோட லைஃப் முக்கியம் இல்லை, என் லைஃப் தான் முக்கியம்னு இந்த பொண்ணு எடுத்த முடிவு பாரு. பலைய கில்லாடி மாணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த மீனா கிட்ட அரசா பெருசால சொல்ல, அதுக்கப்புறம் முத்து அடுத்து என்ன சொன்னா, நீ யாரு, எங்க இருந்து, இதுக்கு முன்னாடி பாட்சா பையா இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுப்பா. எனக்கு தெரிஞ்சது நாலு விஷயம் தான். கிருஷோட அம்மாட்ட கிருஷி இருக்கணுங்கிறதுக்காக விட்டுட்டு போனேன்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்சவங்க தான் யாரோ கிருஷோட அம்மா ஃபாரின்ல இல்ல, அது மட்டும் நல்லா தெரியுதுன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு கிருஷோட தான் இருக்கான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வியை எழுப்புறாங்க. ஐயோ கிளறாண்டா நம்ம உண்மையெல்லாம் வெளியே வந்துருமோன்னு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு ரோஹிணிக்கு. அடுத்தவங்களோட விஷயத்துல எதுக்குப்பா தலையிடுறீங்கன்னு மனோஜ் சொல்ல, தம்பி அது அடுத்தவங்க விஷயம் இல்லப்பா, உன்னோட விஷயம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தா ரோஹிணி இருந்துட்டு, ஆமா எங்கப்பா குதிரைக்குள்ள இல்லை, நீ ஏன் நடுங்கி காட்டி கொடுத்துறாத ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க இருந்துட்டு, இவங்களுக்கு எப்ப பாரு அடுத்தவங்களோட வேலையை நின்றதே ஒரு வேலை, கம்முனு போங்கன்னு சொல்ல புருஷனும் போடாட்டி தனியாக பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு மர்மம் சுத்திலும் நடக்குது. கதை ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் அதாண்டா நடக்குது, இது எங்கடா கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் விரைவில் வெளியே வரப்போகுது. இந்த ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு 1000 கதை. ஒரு வேளை ரோஹிணியை பற்றி உண்மை வந்துருச்சுன்னா எபிசோடு க்ளோஸ் ஆகிடுமோ இருக்கலாம். ஹீரோ ஹீரோயினியே முத்தும் மீனாவும்டா, அதை நோக்குங்கடா, அதை விட்டுட்டு மித்ததெல்லாம் நோக்குறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சொன்னோன்னே இந்த கிறிஷ் ஒரு பக்கம் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அடவன்ட்டா இருக்கிறத ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. உடனே கிறிஸ்ட மிரட்டுறாங்க. தாயா நீ, தாய் கிழவி பேய் கிழவி நீ அப்படிங்கிற மாதிரி கிறிஸ் ரியாக்ஷன் விடுறாரு. நான் உங்க பாட்டி மாதிரி சொல்லாம போயிடுவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண. அதுக்கப்புறம் வேணாமா நான் அமைதியா இருக்கேம்மா அப்படின்ட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.